ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று நீங்க தந்த எல்லா சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீ நல்ல பரிகாரியாக இருந்து எங்களை நடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்ப மருத்துவராக இருந்து எங்கள் உடல்நிலையை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருந்து அவர்களை பராமரித்து தோளிலே சுமந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் தேவைகளெல்லாம் அறிந்து அவைகளெல்லாம் சந்தித்தேறு உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கடன்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் கிருபையாய் கொடுத்தீங்களே, அதுக்கு உமக்கு நன்றி செலுத்தி உமை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் எல்லா உடைமைகளும் எங்களுடைய இருப்பிடமும் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிதான காரியங்களை வாங்கவும் செய்யவும் பார்க்கவும் அதை கண்டு பூரிக்கவும் நீர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வரட்டும். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கைகளை உயர்த்தி, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீ சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீ சர்வ வல்லவர், நீ சாவாமை உடையவர், நீர் ஏக சக்கராதிபதி, எங்கள் மீட்பர், எங்கள் இரட்சகர், எங்கள் தகப்பன், எங்களுடைய மருத்துவர், எங்களுக்காக யுத்தம் செய்கிற அரசர் நீர், ராஜா நீர்.
எங்களுக்கு முன்பாக போய் கோணலானுகளை செவையாக மாற்றுகிற பெரிய தெய்வம் நீர் ஆண்டவரே. உம்மை வர்ணிக்க வார்த்தைகள் போவதாது. இயேசுவின் ரத்தம், ஓ எஸ், அவருடைய ரத்தம், அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பெயர், அவர் பெயர் சொன்னாலே போதும், பிசாசுகள் நடுநடுங்கும், பிசாசுகள் விலகி ஓடி போவான். இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொன்னால் போதும், வியாதிகள் மறைந்து போகும். எல்லாம் கைகளை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, யெகோவா ரஃபா என்ற ஒரு நாமத்தினாலே நாங்கள் இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்க. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பலவீனத்தின் ஆவிகளையும், பொல்லாத டயபெட்டிக் ஆவியையும், பொல்லாத பிளட் பிரஷர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, சிந்தனையிலே பொல்லாங்கானான் யோசிக்க செய்கிற எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகளும், பொல்லாத நினைவுகளும், தற்களை தூண்டுகிற ஆவிகளும் இயேசுவின் நாமத்திலே சங்கரிக்கப்படுவதாக. எங்களுக்கு கண்களுக்கு தெரியாமல் எங்கள் இல்லத்திலே, எங்கள் வீட்டிலே, எங்கள் மனிதர்களிலே, எங்கள் பிள்ளைகளிலே, எங்கள் பெற்றோர்கள் மத்தியிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிய இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. அவளை விட்டு அப்புறம் போ என்று கட்டளை கொடுக்கிறோம். எங்களுக்காக யுத்தம் செய்வீராக. எங்கள் கடன்களை எல்லாம் நீக்கி போடும், எங்கள் வியாதிகளை நீக்கி போடும், எங்கள் பலவீனங்களை நீக்கி போடும், எங்கள் சோர்வுகளை நீக்கி போடும். குழந்தை இன்மை இருக்கவே கூடாது. குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் வாசலை திறப்பீராக. திருமண தடையை மாற்றி, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி, நல்ல ஒரு வரனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவீராக. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணைட்டும். அடிக்ஷன்ல இருக்கிற, ஏதாவது ஒரு அடிக்ஷன்ல இருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் வெளியே கொண்டு வாங்க. நல்ல படிப்பின் அறிவையும், நல்ல ஞானத்தையும், நல்ல தேர்ச்சியும் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்று ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதனாலே நாம் தியானிக்க போகிற அந்த வார்த்தைக்கு அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். நேற்றைய தினம் நாம் எதில் நிறுத்தினோம் உங்களுக்கு தெரியும். ஒருவன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னது. யார்? ஆதாம் சொன்னது. இந்த நாளிலே எத்தனையோ பிள்ளைகள் தன் தாயை பிரிவதற்கு காரணமான வசனமாக வைத்து வேதத்தை புரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகவே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட பேசி கொண்டிருக்கிறார். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு போதிக்கணும். போதிக்க வேண்டிய வழியில் கர்த்தர் போதிப்பாராக. என்று 54 ஐசையா 54 எடுத்துக்கொள்ளுங்க. நான் அதை தொடர்ச்சி தாங்க. இன்னைக்கு எல்டர்ஸ் கிறிஸ்மஸ். ஆண்டவர் வந்ததின் நோக்கமே முதியவர்களுக்காக என்று சொன்னால் அது மிகையாகாது. எல்லாருக்காக தான். அதில் சில பெர்சன்டேஜ் அதிகமாய் இருப்பது யாருக்கு என்று சொன்னால், அது நம்முடைய வயது சென்ற 60 வயதுக்கு மேலே 100 வயதுக்குள் இருக்கிறவர்களுக்கு தான் என்று சொல்லுவேன். அது அவர்களுக்கானதான் கிறிஸ்து பிறப்பு நாம் கொண்டாட வேண்டும் என்றும் சொல்லி நான் பிள்ளைகளுக்கு, யங் ஜெனரேஷனுக்கும் நான் வலியுறுத்துவேன். நீங்கள் உங்களுக்காக இல்லை, உங்களுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதோ, உங்களுக்காக கேக் வெட்டுறது, உங்களுக்காக கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது, உங்களுக்காக சந்தோஷம் கொண்டாட்டங்கள் அல்ல. உங்கள் பெற்றோர்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கிற உங்கள் பெற்றோர்கள் சுகமாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அந்த கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடுறாங்களா அப்படின்னு பார்ப்பதில் உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆவியானவர் இந்த வருடத்திலே அநேகரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். 54 ஐசையா. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்ரீயின் பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களில் திரைகள் விரிவாக்கட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு
பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ இலச்சையடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் உதவியின் இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை சேர்த்துக் கொள்வேன். நிறைய வசனங்கள் இருக்குது. நீங்க 54 மனப்பாடம் பண்ணி படிங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நேற்று விட்ட இடத்திலிருந்து நான் இப்போது தொடுகிறேன். ஒருவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அது இயேசு கிறிஸ்து இன்னும் அழகா சொன்னார். அவர்கள் இருவர் அல்ல, ஒருவராய் இருக்க, ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்துவும் அதை சொன்னார். பவுல் எபேசியன்ஸ்ல 5ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல அதையும் அவர் என்டாஸ் பண்ணியிருக்கிறார். அப்போ அதுல என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங்? தகப்பனையும் தாயும் விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி அநேக பெற்றோருக்கும் தெரியல, பிள்ளைகளுக்கும் தெரியல. ஏன்னா அநேக பிள்ளைகள் மாமனார் மாமியார விட்டு போவதற்கு நான் இப்படி பிரித்து பார்க்கிறேன். காரணம், ஒரு பெற்றோராக இருக்கிறாங்க, வயது சென்றவர்களாக இருக்கிறாங்க. பொண்ணு வீட்டில இருந்து மக வீட்டில இருந்து வருகிற ப்ரெஷர் என்ன செய்யும்? அந்த பையனையே கூப்பிட்டு கொண்டு தனியே போக வைக்கும். நான் உனக்கு வீடே வாங்கி தரேன், நான் வீடே வாடகை எடுத்து தரேன், உனக்கு வேண்டிய செலவுக்கு காசு தரேன், உன் பிள்ளைகளை கவனிக்க நான் வேலையாட்களை வைக்கிறேன், உனக்கு சுதந்திரத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லி அதே பெற்றோர்கள் தான். நான் நேற்று யாரை பற்றி அவ்வளவு ஆவேசமா பேசுறேனோ அதே பெற்றோர்கள் தான் சிலர், வெரி ஃபியூ, இப்படி குடும்பத்தை பிரிக்கிறவர்களாக இருக்கிற சில பெற்றோர்களை நான் பார்த்திருக்கிறேன். தனி குடித்தனம் முன்னாடிலாம் நல்லா இருந்தது. கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சூப்பரா இருந்தது. வீடுகளே அப்படிதான் கட்டுவாங்க. அப்போ நான் இப்போ நல்லா கவனிங்க, திரும்ப உங்களுக்கு விளம்புகிறேன். இப்போ சில பேரோட ஆண்டவர் பேசி இருக்கிறார் இல்ல? ஓகே, எந்த காரணத்து கொண்டும் பெண்ணை பெற்றவங்களோ தாம் பிள்ளைய பிரித்து தனியே கொண்டு போய் நான் நிறுத்தி அந்த வயதான பெற்றோருக்கு துணை இல்லாம பண்றாதீங்க, உணவில்லாம பண்றாதீங்க, அவங்களுக்கு ஆறுதல் இல்லாம பண்றாதீங்க, அவங்களுக்கு வேதனை உட்படுத்தாதீங்க. நாளைக்கு அதே நிலைமை தான் உங்களுக்கும் வரும். ஏன்னா உங்களுக்கும் ஒரு பிள்ளை இருக்கும், பையன் இருப்பான், அவங்க ஒய்ஃபுடைய பெற்றோர்கள் அதை உங்களுக்கு செய்வார்கள். ஜாக்கிரதை. ஸோ நியூட்டன்ஸ் லா தான் இல்ல, நீங்க என்ன செய்றீங்களோ அது உங்களுக்கு திரும்ப செய்யணும். இயேசு கிறிஸ்து அதை ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். சரிங்க, இப்போ இந்த வசனத்தை நம்ம ஆராய போகிறோம். என்ன ஆயிரப்போகுன்னா, உன் தகப்பனையும் உன் தாயும் விட்டு உன் மனைவியோடு இசைந்திருப்பார், இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்னன்னா, அவங்க வாழ்ந்த வாழ்வியல். அது அந்த காலத்திலே வாழ்ந்தவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா, நான் இப்போ வாசிக்கிற இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எசையா 54 2ஆம் வசனம். ஐசையா 54:2. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. They lived in tent. இன்னும் சொல்ல போனா அந்த டென்ட்டை மேக் பண்றவங்களும் விமன் தான் அந்த காலத்துல. சோ அவங்க ஒரு கூடாரத்திலே வாழ்ந்தார்கள். கூடாரம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கிற வீடு மாதிரியான
ஸ்ட்ரக்சர் அது இல்லை, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கூடாரம் இருக்கும். உன் வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாக்கு. இங்கதான் வருது நான் சொல்ல வருகிற ஒரு குறிப்பு. அடுத்து, தடை செய்யாதே, உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நல்ல ஸ்ட்ராங்காக்கு. டென்ட் எப்படின்னா, அந்த டென்ட் கூடார ஆணியை வைத்து அடித்திருப்பாங்க. அது ஒரு ஏரியா வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு 10, ஏன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைங்க பெரியவங்க இருப்பீங்க. டென்ட் எப்படி செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த டென்ட் வந்து மேக்சிமம் ஒரு 15 ரேடியஸ்ல தான், 15 அடி ரேடியஸ்ல தான், ஃபீட் ரேடியஸ்ல தான் இருக்கலாம். இருந்தால்தான் அது காற்றுக்கு பறக்காமல் இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப சின்னதா ஒரு எக்ஸ்பிளனேஷன். தென் அது மாத்திரமல்ல, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்பா அம்மா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வாலிப மகனும் வாலிப பிள்ளை மகளும் இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு மகனுக்கு திருமணம் ஆகுது. அந்த காலத்துல ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு, ஈசாக்குக்கு, ரெபேக்காளுக்கு, யாக்கோபுக்கு, ஏன் யாக்கோபுக்கு எத்தனை மனைவிகள் ஒன்று உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு மனைவிகள் ராகேலும் லேயாலும் அவங்களுக்கு வேலைக்காரியாக இருந்த 2 அப்போ இவங்கெல்லாம் வாழ்ந்த வாழ்வு, அந்த வாழ்வியல் பற்றி உங்களுக்கு ஒரு சிந்தை வர வேண்டும். they lived in the tent. ஓகேயா? அப்படி இருக்கும் பொழுது, வாழும் பொழுது பையனுக்கு கல்யாணம் ஆகுது. பையனுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது, ஃபார் இன்ஸ்டன்ட் வந்து இப்போ ரெபேக்கால், ஈசாக்கு எடுத்துக்கொள்வோம். ஃபார்ச்சுனேட்டா என்ன நடக்குதுன்னா, சாராளுக்கு ஒரு கூடாரம் இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டாரு, ஈசாக்கு ஈசாக்கு ரெபேக்காலை கொண்டு போய் சாராளின் வீட்டிலே வைத்து வாழ ஆரம்பித்தார். ரைட்? ஏன் அப்படி வாழ ஆரம்பிக்கணும்னா, ஏற்கனவே இங்க ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் திருமணமாகி அவங்க ஒரு ஃபேமிலி இஸ்மவேலரோடு இருக்கிறாங்க. அவங்க விரட்டப்பட்டாங்க. தென் கேத்துரால் அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி வந்திருக்கிறாங்க. இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது என்பதற்காக அவங்க பிரிந்திருந்தாங்க. சரி, ஒண்ணு. ரெண்டாவது, அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்வு என்பது என்னன்னா, ஒரு டென்ட்டுக்குள்ள 4 பேர், அட்லீஸ்ட் 6 பேர் அப்படி வாழ்வாங்க. எப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்வாங்க. அவங்களுக்கு பிறந்த பிள்ளையும் மருமகளும் வாழ்வாங்க. மகனும் அல்லது மகளும் மருமகனும் வாழ்வாங்க, அல்லது மகளும் மருமகனும் வாழ்வாங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் எப்படி அறைகள் ஒதுக்கப்படும்னா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உன் வாசஸ்தலங்களில் திரைகள் விரிவாக்கட்டும். இப்போ மனக்கண் முன்னால கொண்டு வாங்க. இடையில நமக்கு ஒரு திரை போடப்படும். அந்த கூடாரத்தின் நடுவே ஒரு திரை. இப்பொழுது எப்படின்னா, நம்ம ரூம் தடுக்கிறோம்ல, 1 பெட்ரூம் அல்லது 2 பெட்ரூம் என்று தடுக்கிறபடியே அங்கு ரூம்கள் தடுக்கப்படும். அறைகள், அதுதான் திரைகளாக அது தடுக்கப்படும். அப்போ அவங்களுடைய வழக்கம் என்னன்னா, அப்பா அம்மா ஒரு அறைக்குள்ள, திரைக்கு அந்த பக்கம், மகனும் மருமகளும் துறைக்கு இந்த பக்கம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இப்போ உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். உன் தகப்பனையும் தாயும் அந்த திரைக்கு அப்புறம் விட்டு, இந்த திரைக்கு இப்புறம் உன் மனைவியோடு கூட நீ இசைந்திருப்பாய், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். தாயே தகப்பனே, உன் பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணாத. பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஃபேமிலியா மாறிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மனைவி வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கணவன் வந்துட்டாங்க, அவங்களுக்கு பிள்ளை பிறக்கணும், அவங்க சந்ததி காணணும். சோ நீங்க உங்க துறை மறைவில் இருங்க, அவங்க துறை மறைவில் இருக்க சொல்லுங்க. இதுதான் தன் தகப்பனையும் தாயும் அந்த துறை மறைவில விட்டு இந்த துறை மறைவில வந்து நீ உன் மனைவியோடு இசைந்திருப்பாய். இதுதான் எக்ஸாக்ட் மீனிங் அந்த காலத்துல. இந்த காலத்துல ரொம்ப எளிமையா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூம் கட்டு,
மகனுக்கும் மருமகளுக்கும் ஒரு ரூம் இருக்கணும். பாப்பா இருக்காங்களா, மகளுக்கும் அவளுடைய கணவனுக்கும் ஒரு ரூம். இதுதாங்க விட்டுட்டு இப்போ இதை என்ன புரட்டுறாங்க, வேத புரட்டர்கள் என்ன புரட்டுறாங்கன்னா, ரொம்ப அறிவுஜீவிகள், ஆவியில கூட நிறைஞ்சவங்க, இன்னுமா நான் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், தீர்க்க தரிசனம் எல்லாம் எனக்கு எனக்கு தெரியுது, நான் அப்படி நல்ல ஊழியம் பண்றவங்க கூட, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. இல்ல தனிமையா போகத்தான் கர்த்தர் சொன்னார், விட்டுட்டு போ சொன்னார். எங்க அந்த வீட்டுல கூட இல்லை, அவங்களை எத்தனை எங்க ஹாஸ்டல்ல விட்டுரு, ஹோம்ல விட்டுரு, அனாதை இல்லத்துல விட்டுரு, தெருவுல விட்டுரு. அவங்களுக்கு தேவையானது எதையும் கொடுக்காத. இதை ஆண்டவர் எப்படி என்னைக்காவது அனுமதிப்பாராங்க? நான் கேட்கிறேன், எதை ஆண்டவர் அனுமதிப்பாரா? தகப்பன் அனுமதிப்பாரா? அவர் நமக்கு தகப்பன்ங்க. அவரை விட்டுட்டு நம்ம வர முடியுமா? அவர் விட்டு வருகிற ஒரு வாழ்க்கையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தகப்பன் கடவுள் இதை அனுமதிப்பாரா? இதை அனுமதிப்பாரா? அவர் சொன்ன கான்டெக்ஸ்டே நீங்க புரிஞ்சுக்கலையே. ஆதாம் சொன்ன கான்டெக்ஸ்டும், இயேசு கிறிஸ்து விளக்கின கான்டெக்ஸ்டும், ஏன் நம்ம பவுல் விளக்கின கான்டெக்ஸ்டும், அதை நீங்க புரிஞ்சு கொள்ளவே இல்லையே. அதனாலதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில இன்றைக்கு பெற்றோர்களை நேசிக்காத பிள்ளைகள், மருமகள் தம் மாமியாரை நேசிக்காத தன்மை, ஈவன் மருமகன் தன் மாமனார் மாமியாரை நேசிக்காத தன்மை, இப்படி குடும்பம் சின்ன பின்னமானதுக்கான காரணம் என்னன்னா, வேதாகமத்தை தவறாக புரிந்து கொண்டதுனாலதான். இன்றைக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவங்கள தலைய விட்டு அல்ல, அவங்க திரைக்கு அந்த பக்கம், இவங்க திரைக்கு இந்த பக்கம் இருக்க வேண்டும். மம்மி அண்ட் டாடி, உங்க பிள்ளைகளை என்னைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொம்ப க்ளோஸ், பயங்கர செல்லம், உங்க பையன் பயங்கர செல்லம். நீங்க தான் அவனை ஊட்டுவீங்க, எஸ். நீங்க தான் அவனை குளிப்பாட்டுவீங்க, எஸ். பட் அவங்க ஃபேமிலி வேற, உங்க ஃபேமிலி வேற. டோன்ட் டிஸ்டர்ப். உங்க மூக்க அவங்க வாழ்க்கையில நுழைக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் பிள்ளையை கூப்பிட்டு பேசுறது, மருமகளை பற்றி குறை சொல்றது, அதே மாதிரி போனை பண்ணி அங்க தம் பொண்ணு அப்பா அம்மா கிட்ட பேசுறது, குறை சொல்றது, காதலே வாங்காதீங்க. அது உன் குடும்பம், அது உன் கணவன், அது உன் பிள்ளைகள், அது உன் பிரச்சனை. அதை பார்த்துக்கோ. அவங்கள விட்டு வரணும்னு நினைக்காத. சாதாரணமா இப்பெல்லாம் அப்பா அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. அவங்களும் சாதாரணமா வா மகளே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. வந்தா மருமகனோட தான் வரணும். அப்ப கேட்பாங்க, எங்க உன் மருமக எங்கப்பா காணும் உங்க வீட்டுக்காரு? இல்லைங்க அவர் வரல. இல்லம்மா உடனே போவா, நானே கொண்டு போய் விட்டுறவா, கம். என்னன்னு கேட்க மாட்டாங்க. வாங்க நான் கொண்டு போய் விட்டுறேன். அப்படிப்பட்ட வாழ்ந்த ஒரு காலம் இருக்கிறது. ஆனா இப்போ அதனால தாங்க இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ், இன்னைக்கு நிறைய பிரிந்த குடும்பங்கள், இன்னைக்கு நிறைய, அதனால அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுகிறத என்னால பார்க்க முடியுது. அதனால தான் வேதனையோடு நான் சொல்லுகிறேன், தெருவில் நிற்கிற தகப்பன் தாய் அல்லது தெருவில் கையேந்துகிற பிள்ளைகள், அதற்கு காரணம் வேதத்தை அறியாததும் தகப்பனினுடைய நினைவை புரிந்து கொள்ளாததுதான் காரணம். சரி, இன்னைக்கு இது விளக்கம் உங்களுக்கு போதும் நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் எடுத்துட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இதோடு கூட இந்த 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 சமுதாயம் திருந்த வேண்டும். இதை கேட்கிற அட்லீஸ்ட் நம்ம ஜெபத்தில் இணைந்திருக்கிற நம்ம மக்கள் திருந்தணும். அதுதான் என்னுடைய பெரிய ஆசை. சரி, இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஜெபிக்க போகிறேன். லூக்காவில்
நம்ம இன்னொரு அம்மா, வயசான அம்மா பற்றி பார்க்கலாம். நேற்று சிமியோன் குறித்து நம்ம பார்த்தோம். அவர் ரொம்ப வேதனையோடு சொன்னதை பார்த்தோம். என்ன சொன்னார் அவர் பாருங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். பிரியமானவர்களே, 2 அதாவது பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரை உங்களுக்கு தெரியும். ஒரு காரியத்தை உறுதிப்படுத்த 2 சாட்சிகள் அவசியம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உறுதிப்படுத்த, இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று உறுதிப்படுத்த, தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டவர் என்று உறுதிப்படுத்த, அவர் தேவகுமாரன் என்று உறுதிப்படுத்த, பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டு பிறந்தார் என்று உறுதிப்படுத்த 2 சாட்சிகள் போதும். அதுதான் நம்ம என்டையர் பைபிள்ல, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல, லேவியராகமத்துல, எக்ஸோடஸ்ல பிரமாணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 விட்னஸ் யார் தெரியுமா? ஒன்னு சிமியோன், இன்னொன்னு அண்ணா. எவ்வளவு ஆண்டவர் ஆச்சரியமானவர் பாருங்க. சரி, இப்போ அண்ணல் பற்றி பார்க்கலாம். அண்ணலை பற்றி நாளைக்கு நான் டிஸ்கஸ் பண்றேன். ஆனாலும் இப்போது நான் சில காரியங்கள் மாத்திரம் மேலாக நான் சென்று நாளைக்கு இன்டெப்த்தாக பேச விரும்புகிறேன். ஆசேருடைய கோத்திரத்தாலும், ஆசேர் யாக்கோபின் 12 புத்திரரில் ஒருவன் ஆசேர். அதனால யாக்கோபு அப்படின்னாவே இந்த 2 பிள்ளைகள் தவிர 3 பிள்ளைகளை தவிர யோசேப்பு, பெஞ்சமின், ரூபன், காத்து, வேற யார் சொல்லலாம், அப்படி அவ்வளோ கொஞ்சம் ப்ராமினெண்டா சில பேர் தான் இருப்பாங்க. ஆனா நீங்க எழுதி அனுப்புங்க, ஆசேர் அவர் செய்த அவனை பற்றிய குறிப்பு என்ன? அவனுக்கு கர்த்தர் நல்ல ஒரு காரியத்தை சொல்லி இருப்பார். ஏன்னா யாக்கோபு தம் 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பான். அதற்கு ஆசேரை எப்படி ஆசீர்வதித்தான் என்று ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எனக்கு எழுதி அனுப்புங்க. ஆசேர் அவனுடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தை, பானுவேல் என்று சொன்னால் பெனியேல் என்று யாக்கோபு ஒரு இடத்துல பெயரிட்டான். கர்த்தரோடும், அவதான் கர்த்தர் சொல்லுவார்ல, மனுஷனோடும் கர்த்தரோடும் போராடி மேற்கொண்டானா. அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும்ல, இல்ல, நைட்டு ஃபுல்லா போராடினான். ஆண்டவருடைய வாக்குதத்தை எனக்கு வேணும். நான் இதுவரைக்கும் நானா போய் சண்டை போட்டு ஏமாற்றி, மாமனார்கிட்டையும் சரி, தம்பிகிட்டையும் சரி, அண்ணங்கிட்டையும் சரி, அப்பா கிட்டையும் சரி, அம்மா கிட்டையும் சரி, நானா போய் வாங்கின அது ஆசீர்வாதம், அது எனக்கு வேணாங்க. அவன் புரிஞ்சுக்கிட்டான். நம்ம தானா போய் கிடைக்கிற ஆசீர்வாதம் நிலையானதல்ல என்பதை புரிந்து கொண்டான். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அப்புறம் ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் அவர் அதோடு கூட வேதனை கூட்ட மாட்டார். நம்ம போய் ஒரு ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு அப்பாவின் சொத்தை, அம்மாவின் சொத்தை, தம்பியின் சொத்தை அபகரிப்போம்னா அந்த ஆசீர்வாதம் நிலைக்காது. மாமனார் சொத்தை எடுப்போம்னா அந்த ஆசீர்வாதம் நிலைக்காது. புரிஞ்சு கொள்ளுங்க. புரியுறவங்களுக்கு இது புரியும். கர்த்தர் கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல தான் அவன் பெனியேல் என்று பெயரிடுகிறான். அந்த மாதிரியான பேரு தான் இது பானுவேல். அதே அர்த்தமுள்ள குமாரத்தி ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாணத்திலே விவாகம் பண்ணது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவள். அதிக வயது சென்றவளாக இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள், ஆராதனையும் செய்து கொண்டிருந்தாள். இப்போ ஒரு டெஸ்பரேட் விடோவை நம்ம பார்க்கிறோம். அப்ராக்சிமேட்டா என்ன வயசு இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுக்கு இவரே இப்படி எழுதுறாரு, ஏறக்குறைய அப்படின்னு எழுதுறாரு. சுமார் 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு, அதாவது தேவாலயத்திற்கு வந்து நீங்காம இருந்த வருஷம் ஏறக்குறைய 84. என் பாயிண்ட புடிச்சிட்டீங்களா? ஆவியானவர் கொடுத்த விளக்கத்தை புடிச்சிட்டீங்களா? கவனிங்க.
நல்ல கவனிங்க. அதாவது 84 வயது அந்த 84 வயதும் ஆலயத்தில் இருந்தாங்க. சரி, அதுக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு கல்யாணம் ஆனாங்க. அப்போ ஒரு 20ல கல்யாணம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7 வருஷம் வரைக்கும் அவங்க உயிரோடு அவங்க ஹஸ்பண்ட் இருந்தார். 27 இயர்ஸ். இது ஒரு 84, ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ். இப்போ உங்களுக்கு புரியுமா? நான் சொல்றேன், என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா? இதுல உங்களுக்கு ஏன் அவங்களோட வயசு சொல்ல வரேன்னு தெரியுமா? உங்களுக்கு அப்பா அம்மா நல்லா கவனிங்க, பெற்றோர்களே கவனிங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள் என்ன தெரியுமா? 100 வருஷம். நான் இவங்களை வச்சு சொல்றேன். சங்கீதக்காரன் சொன்னதை வச்சு சொல்ல. நீங்க உடனே சொல்லலாம், சங்கீதக்காரன் சொன்னா பலத்தின் மிகுதியால் 70 வருஷம். இதுலதான் நமக்கு ஒரு சந்தேகம். நான் சொல்றேன் உங்களுக்கு 100 வருஷம் சொல்றேன். நீங்க என்ன சொல்வீங்க? என்னையா முட்டாள் மாதிரி பேசுறீங்க? சங்கீதக்காரன் என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? வாசிக்கிட்டோமா என்ன சொன்னான்ட்டு? உங்களுக்கு எத்தனை பேருக்கு 100 வருஷம் வாழணும்னு ஆசையா இருக்கு? நல்ல சுகத்தோட, பலத்தோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட, நல்ல பார்வையோட, நல்ல சரீர பலத்தோட, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்கிற அளவுக்கு நல்ல கணவனோட, நல்ல மனைவியோட, நல்ல பிள்ளைகளோட, பேர பிள்ளைகளோட. எப்படி தெரியுமா சிமியன் சொன்னான் தெரியுமா? எப்படி? இப்போ நான் சமாதானத்தோட போறேன். அந்த அளவுக்கு நான் நிறைய இறப்பை பார்த்துருக்குறேன். இந்த 90+ இருக்கிறவங்கலாம் அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, அப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, ரொம்ப நல்ல ப்ளசண்ட்டாக போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா ஓகே தான், பட் அம்மாவுக்கு கொஞ்சம் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. காரணம் என்னென்னா, ராஜா உனக்காக நான் வாழ்ந்திருக்கணும், உனக்காக கொஞ்ச நாள் இருக்கணும். கடைசி மருத்துவமனையில் அவங்க இருக்கும்போது சொன்னாங்க, நான் உனக்காக கொஞ்ச நாள் இருக்கணும், உனக்காக தான் நான் கொஞ்ச நாள் இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த ஆசை அது நிராசையாகி போயிற்று. எனவே கர்த்தர் ஏற்ற சமயத்தில் எடுத்துக்கொள்வார். ஆனாலும் எனக்குடைய விருப்பமெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் ஒரு குறையும் இல்லாமல், அப்பா என்னை விட்டுருப்பா, நான் சந்தோஷமா போகிறேன், என்னை விட்டுருப்பா, எல்லாம் பார்த்தாச்சுப்பா, பிள்ளைகளை பார்த்தாச்சு, அந்த பிள்ளைகளின் திருமணத்தையும் குழந்தையும் பார்த்தாச்சுப்பா, நான் நிறைவாக போகிறேன். நான் உங்களுக்காக தான் சொல்ல வரேன். இன்னைக்கு இருக்கிற பாரணம் தெரியுமா? குறைவுள்ளவர்களா யாரும் மறிக்கவே கூடாது. அதே போல ஆசை நிறைவேறாம யாரும் மறிக்கவே கூடாது. அவங்க விருப்பம் நிறைவேறாம எந்த பெற்றோரும் மறிக்கவே கூடாது. பூரண ஆயுசு உள்ளவர்களாக இருக்கும். நாளைக்கு நான் 53, 54 ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அது என்ன அழகான ஒரு எஸ்ஐயா எழுதியிருக்கிறார் பாருங்க. இல்ல இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு, என்ன சொன்னேன்? எங்கள் நாட்கள் எல்லாம் 90, சாம் 90 என்ன சரி 10ஆம் வசனம், என் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். 100 வயசு சொன்னீங்க, 80 வயசு சொன்னீங்க, 100ன்னு சொன்னீங்க, 84 சொன்னீங்க, காலேபை போல 85, ஆபிரகாமை போல 100. ஏன் இவ்வளோ சங்கீதக்காரன் அப்படியே முரண் போடுறான்னு நீங்க சொன்னது போய்? நோ, நான் எப்பவுமே உண்மையை தான் பேசுவேன். அதுக்கு முந்தைய இருக்கிற வசனத்தை வாசிக்கட்டுமா? 9 கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சாம் 99. என் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். கோபத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷத்துல சொல்ல. அவர் சந்தோஷத்துல சொன்ன வயசெல்லாம் 100க்கு மேலதான். இப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க. இது பாருங்க, அதுக்கு முந்தி 7 தொடர்ந்து வாசினா உங்களுக்கு தெரியும். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்தன், நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உம்முடைய உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்கள் உமது முகத்தின் வெளிச்சத்திற்கும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களமா உமது கோபத்தில் போய்விட்டது. ஆண்டவர் கோபமா இருந்தாருன்னா
ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகையால் 80. அவர் ரொம்ப நம்ம மேல சந்தோஷமா இருந்தா, அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்தோம்னா, அவர் சொல்படி வாழ்ந்தோம்னா, அவருக்கு கீழ்ப்படிந்து ஆராதனை செய்து ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி மற்றவர்களுக்காக துறப்பில் நின்று ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தோம்னா, அன்னாளை போல உங்கள் வயசு 100. கோபத்தினாலே உங்க வயசை குறைச்சிடாதீங்க. கர்த்தருடைய கோபத்தினாலே. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டையில் எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கட்டிகள் மறைகிறது தகப்பனே. ஸ்கின் அலர்ஜி குணமாகிறது தகப்பனே. வயிற்று வலி நீங்குகிறது தகப்பனே. இடுப்பு வலி முற்றிலும் குணமாகிறது தகப்பனே. கால் கைகள் வழியிலே கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். அதே சமயத்தில் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரன், ஒரு தொலைபேசி உங்களை தேடி வருகிறது. குழந்தை பிறந்தது, பிறக்க போகிறது, பிறப்பதற்கான எல்லா அறிகுறியும் தென்பட்டது என்று நீங்கள் சாட்சி சொல்ல போறீங்க. உங்க வறுமைகள் மாறி வானத்தின் பலகனை திறந்து உங்கள் அக்கௌண்ட்ல கர்த்தர் பெரிதான காரியங்களை, அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கள் சிறுநீரகம் சுகமாகிறது, உங்கள் இருதயம் புதுப்பிக்கப்படுகிறது, உங்கள் சிந்தை மறுரூபமாகிறது, உங்கள் உடல் நரம்புகள் பலனடைகிறது, கை கால் விளங்காதவர்கள் அசைக்க ஆரம்பிக்கிறீர்கள், கட்டிகள் மறைகிறது, கேன்சர் கட்டிகள், உங்கள் பிள்ளைகள் தேர்ச்சி பெறுகிறார், பயங்கள் நீங்குகிறது, வேதனைகள் மாறுகிறது, வீடு வாசல்கள் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஏன் சொன்ன தெரியுமா? என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொன்னவர், அவர் செய்வார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஷேர் பண்ணுங்க, மற்றவர்கள் கூட இதை பகிர்ந்து கொள்ளுங்க. இது ஒரு முக்கியமான டாபிக், உலகமெங்கும் தெரியணும். அதுக்கு நீங்கள் ஒரு கருவிகளாக மாறுங்க. ஒரு விதை போடுங்க, அது 100 மடங்கு பலனை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தரும். ஆமென். காட் பிளஸ் யூ.